சாஃப்டான சுவையான ரசகுல்லா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான முறையில் தயாரிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள்களும் 3 அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எப்படி செய்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசகுல்லா செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். 1 கப்பு சுகர், 1 கப்பு சுகருக்கு 4 கப்பு, இந்த கப்பில் 4 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாலை காய்ச்சிடலாம். இந்த பால் நல்லா பொங்கி நல்லா காய்ச்சி பபிள்ஸ் மேலே வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம இந்த புளிஞ்சு வச்ச லெமனை ஊற்றணும். பால் நல்லா காயட்டும். பால் பொங்க போது கொஞ்சம் பாயிலாக வருது. இப்போ பொங்கி மேலே வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த புளிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை இதில் விட்டுறலாம். இது லெமன் ஜூஸை விட்ட உடனே அது பால் திரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக திரிஞ்சிருச்சு. இது நம்மளுக்கு நல்லா பாருங்களேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் இந்த கோவாவை இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இருந்து தான் நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். சூப்பராக வந்துருச்சு பாருங்க, நல்லா வந்துருச்சு. பன்னீர் வந்திருக்கா. இப்போ நம்ம இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா எடுத்து இப்போ நம்ம இந்த ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணியில் நல்லா வடிஞ்சிடணும். நிறையா கிடச்சிருக்கு நமக்கு. இது நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த துணியை எடுத்து அப்படியே நம்ம நல்லா புழியணும். பாருங்கள், நல்லா வடிதா. நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா பிழிஞ்சிடணும். இப்போ பிழிஞ்சிட்டு இதை நம்ம மறுபடியும் எடுத்து பாருங்கள், இதை என்ன பண்ணணும்னா நல்லா கோவாக்கணும். இதை நம்ம நல்ல தண்ணி விட்டு திருப்பி நல்லா கழுவணும். தண்ணியை விட்டு எதுக்கு நம்ம கழுவுறோன்னா, நம்ம லெமன் புழிஞ்சு விட்ருக்கோம் இல்லையா, அந்த லெமன் ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக இந்த நல்ல தண்ணியை விட்டு கழுவுறோம். இந்த நல்ல தண்ணியை விட்டு கழுவுறப்ப நல்லா கிண்டி விட்டு கழுவி விட்டுறணும். அப்போ தான் உள்ள அந்த லெமன் ஸ்மெல் எல்லாம் போயிடும். அது போனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணுன்னா, மறுபடியும் துணியை எடுத்து, ஏன்னா இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றிருக்கறனால அதில் நீர் இருக்கும், அந்த தண்ணியை வடிகட்டுறதுக்காக என்ன பண்ணணுன்னா, நல்லா துணி எடுத்து மறுபடியும் நல்லா புளியணும். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் தண்ணி இல்லாமல் புளிஞ்சிடுறீங்களோ, இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வருது இல்லையா, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஏன்னா நல்ல தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் புளிஞ்சிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கையை வச்சு இறுக்கி புளிஞ்சிடணும். அப்படி இறுக்கி புளிய தான் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்ல தண்ணி இல்லாத கோவா கிடைக்கும். இந்த தண்ணியை நான் குடிப்பேன். இது குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடலுக்கு நல்லது. நம்ம பிளான்ட்ஸுக்கு கூட போய் ஊற்றலாம், இல்லைன்னா குழம்பு கூட வைக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சது மாதிரி நம்மளுக்கு நல்லா பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ இதை நீங்கள் கிச்சன் மேடையில் போட்டு கூட நல்லா தேய்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் நல்ல ஒரு அகலமான ஒரு தட்டு எடுத்து அந்த கோவாவெல்லாம் நல்லா பிசிறி, அது என்ன சொல்கிறது, உடைச்சி விட்டு நீங்கள் கையில் வச்சு நல்லா அமுக்கி பிசையணும். பரோட்டாக்கெலாம் எப்படி பிசைகிறோம் அந்த மாதிரி எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் பிசைஞ்சு அதை அழுத்தி பிசைகிறீங்களோ, அந்த உள்ளே திரிஞ்சு இருக்கிற இதெல்லாம் நல்லா மாவு மாதிரி திருப்பி நம்ம கையை வச்சு நல்லா உள்ளங்கையை வச்சு நீங்கள் நல்லா அழுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம அழுத்தி பிசைய தான் அந்த என்ன சொல்கிறது, ரசகுல்லா உருண்டை நல்லா பல்ஜாகி பெரிய சைஸில் கிடைக்கும். அதனால் நீங்கள் பிசைகிற தன்மையை பொறுத்து தான்
உங்களுக்கு ரசகுல்லாவுடைய சைஸு கிடைக்கும். அப்படியே நம்ம எடுத்து உருட்டி நம்ம போட்டோம்னா அது உங்களுக்கு சாஃப்டாக வராது, ரொம்ப டஃப் ஆயிரும். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா உள்ளங்கைக்குள்ளே வச்சு அது நம்ம இந்த குலோப்ஜானுக்கெலாம் எப்படி நம்ம உருட்டுவோம் அது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பாருங்களேன். இவ்வளோ சின்ன உருண்டையாக தான் நான் உருட்டியிருக்கேன். நீங்கள் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு சொல்லி. எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கிறணும். உருட்டுறப்ப நீங்கள் கொஞ்சம் ஒரே சைஸில் உருட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக பெரிய 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 ரசகுல்லா கிடைக்கும். இப்போ எல்லாமாவையும் நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். உருட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பு சுகருக்கு எந்த கப்பில் சுகர் எடுக்கிறோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி எடுத்தால் போதும். அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு ஜீரா தான், அது கம்பி பதத்தில் வரணும், முதல் பதம் 2ஆம் பதம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பதம்லாம் கிடையாது. தண்ணி கொதிச்சோன்னா சுகரை போட்டு அது ஒரு ஜீரா. ரசகுல்லா வேகிறதுக்கு, ரசகுல்லாவுக்கும் குலோப்ஜானுக்கும் என்ன வித்தியாசம்னா, குலோப்ஜானை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். இந்த ரசகுல்லா தண்ணிக்குள்ளே, அதாவது ஜீனி தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கிறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். பாருங்கள், இது நோடு பவுலாக இருக்கா, நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். நல்லா தண்ணி கொதித்து ஜீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே இந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி உள்ளணும். பாருங்கள், இந்த உருண்டையெல்லாம் உள்ளே போடுறப்ப அந்த ஒரு உருண்டைக்கு இன்னொரு உருண்டைக்கு கேப் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எவ்வளோ கேப் இருக்குது. நல்லா அது கொதித்து வேகணும். இது கொதித்து வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதனால் நம்ம எல்லா பாலையும் இந்த ஜீனி தண்ணிக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள். போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். இது பாருங்கள், அந்த பால்ஸுக்குள்ள இடைவெளி இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா வெந்துருச்சுன்னா எல்லா பால்ஸுக்கும் அப்படியே ஒட்டி ஒட்டி வந்துடும். கேப் எதுவுமே இருக்காது. ஜீரா தண்ணி ஃபுல்லாக ஒன்லி ரசகுல்லா தான் மிதந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல நான் போட்ட பால்ஸையும் இப்போ அது அந்த எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த ரசகுல்லா தன்மை வந்த உடனே இடைவெளி பாருங்கள், ஒரு இடைவெளி கூட பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. நம்ம போட்ட சைஸை விட டபுள் சைஸ் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். எவ்வளோ இதனோட நடுவில் தான் போட்டிருந்தேன். இப்போ என்டையர் பாத்திரத்தையும் நல்லா ஆக்கிபை பண்ணி அழகாக வந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும். 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சாலே நல்லா பாருங்கள். வா, நல்லா வந்துடுச்சு பாருங்க. சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. என்ன மக்களே, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்வீட்டை சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பாய்.